வெல்கம் டு ஜேஎஸ் கிச்சன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி சிக்கன் பிரியாணி. அதில் வந்து நம்ம 3 ப்ராசஸ் பண்ண போகிறோம். மேரினேஷன் பண்ண போகிறோம், மசாலா நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் வந்து சாட்டேட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு மேரினேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ நான் வந்து சிக்கன் வந்து வாஷ் பண்ணி மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். பவுலில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா, அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன், அதுதான் இந்த மசாலா. அது வந்து 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். ரெட் சில்லி பவுடர் வந்து 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன். அதுக்கப்புறம் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து கர்ட் எடுத்திருக்கேன். ஸோ கர்ட் வந்து நல்லா உங்களுக்கு சிக்கன் வந்து நல்லா டெண்டராக வச்சுருக்கோம், அதுக்காக தான். அதுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஹேண்ட்ஃபுல் வந்து புதினா, கொத்தமல்லி தழை 2 போட்டுட்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சிக்கனை போட்டுடலாம். சிக்கன் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து லெமன் ஜூஸ் பிடிக்கும்னா அது கொஞ்சம் நம்ம லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக பெப்பர் பவுடர் போட்டு நம்ம வந்து இதை வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ண போகிறோம். நீங்கள் எந்த அளவுக்கு மேரினேட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து சிக்கனில் நல்லா உள்ளே இறங்கி சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக சீக்கிரம் வெந்துடும் உங்களுக்கு. ஸோ மினிமம் 1 ஹவராவது நம்ம வந்து மேரினேஷனில் வச்சுருக்கணும், ரெஃப்ரிஜரேட் பண்ணியிருக்கணும். ஓவர் நைட் கூட பண்ணலாம், அது இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மசாலா வந்து பண்ண போகிறோம், பிரியாணி மசாலா. அதுக்கு பட்டை, வரமிளகாய், கசகசா, மராட்டி மொக்கு, கேஷ்யூ, அந்த ட்ரை ரோஸ் பவுடர், கிராம்பு, ஏலக்காய், கடல் பாசி, ஜாதிபத்திரி, இதெல்லாம் வந்து நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். அப்படியே வந்து ஒரு மசாலா, ட்ரை மசாலாவை கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து நான் இன்றைக்கி இன்ஸ்டா பாட்டில் பண்ண போகிறோம். நீங்கள் இதே ப்ராசஸை ப்ரெஷர் குக்கர்லேயும் பண்ணலாம். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து சாட்டேட்டில் வந்து 15 மினிட்ஸ் வைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து கோகனட் ஆயில் அண்ட் கீ 2 சேர்த்து 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். புதினா போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் வந்து உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இது காரம் இல்லைங்கிறதுனால ஒரு 3 எடுத்திருக்கேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், அப்போ சீக்கிரம் குக் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு மஞ்சத்தூள் வந்து விழுதாக அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை போட்டுக்கலாம். அது வந்து 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதெல்லாம் பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நீங்கள் கட் பண்ணியும் போட்டுக்கலாம், ஆனால் நான் இன்றைக்கி வந்து கிரைண்ட் பண்ணி போட்டிருக்கேன், அரைச்சி தான் போட்டிருக்கேன். 1-2 அரைச்சி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இதுவும் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிட்டு நம்ம வந்து சின்ன வெங்காயம் ஒரு 6 சின்ன வெங்காயத்தை 1-2 அரைச்சி வச்சதை போட்டுடலாம். அதுவும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். இப்போது நம்ம அந்த அரைச்சி வச்ச ட்ரை மசாலாவை போட்டுக்கலாம், கரம் மசாலாவை. அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து மேரினேஷனில் வந்து போட்டிருக்கிறதுனால 1 டீஸ்பூன் போட்டிருக்கனால இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ கர்ட் போட்டிருக்கேன். கர்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன். நல்லா கலந்துட்டு நம்ம வந்து மேரினேஷன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி இந்த இது சாட்டேட் பண்ணுற ப்ராசஸ்க்கும் போது நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாம். ஸோ பாருங்கள், அதுலேயே ஆல்ரெடி தண்ணி விட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து இதெல்லாமே நல்லா பச்சை வாசம் போய் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ சிக்கன் ஆட் பண்ணிடலாம். சிக்கனை போட்டுட்டு சிக்கனும் அந்த கிரேவியும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கிக்கலாம்.
அதுக்கப்புறம் நாம் ஒரு 2 to 4 மினிட்ஸ் வந்து நம்ம அதை எதுவுமே பண்ணாமல் விட்டுறலாம். பாருங்கள், சிக்கன் வந்து நல்லா தண்ணி விட்டுருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ரைஸ்க்கு வந்து எவ்வளோ தண்ணி தேவையோ அதை நம்ம போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 2 கப் எடுத்திருக்கேன். ஸோ எந்த கப்பில் நீங்கள் வந்து ரைஸ் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தண்ணி ஊற்றணும். ஸோ அதனால் வந்து நான் இன்றைக்கி அந்த கப்பில் 2 எடுத்துருக்கறனால 1 கப் வந்து வாட்டரும் 1 கப் வந்து கோகனட் மில்க்கும் எடுத்துக்கிறேன். இந்த டைமில் நான் வந்து கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லி தலையும் ஒரு கை போட்டுக்கிறேன். சால்ட்டு காரம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரைஸ் போட்டுக்கலாம். ரைஸை வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடியே நீங்கள் வந்து நல்லா தண்ணி இல்லாமல் ட்ரைன் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நம்ம வந்து இப்போ லிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். நான் வந்து ப்ரெஷர் குக் 4 மினிட்ஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து குக்கர்லன்னா ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு டக்குன்னு வந்து ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ப்ரெஷர் வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். நம்ம ஓப்பன் பண்ணலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஜூஸியாக நல்லா நீல நிறமாக சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான், நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.